அவர் பங்கை செஞ்சனால இன்றைக்கி இந்த கோயில் உருவாகி வந்திருக்கு. இன்னும் ஒரு வருஷத்தில் ஆஞ்சநேயர் மூலியமாக ஆஞ்சநேயரோட தலைமையில் இந்த கும்பாபிஷேகம் நிச்சயமாக நடக்கும். அது எல்லாமே உதவி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக இது சேல் பண்ணும். அதுதான் என்னோட கருத்து. நான் சொல்ல விரும்புகிறேன். இவ்வளோ கஷ்டத்துக்கும் அதோட நிவாரணை, அதாவது சந்தோஷமே அந்த கும்பாபிஷேகம் தான். அந்த கும்பாபிஷேகம் நடக்கணும். ஏன்னா நாங்கள் இங்கிலீஷில் சொல்ல போனால் யூ லாஸ் சம்திங் கெயின்ஸ் சொல்லலாம். அதாவது உன்னை விட்டு கொடுத்து தான் உன்னை பெற முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அதோட முழுமையான சந்தோஷமே அந்த கும்பாபிஷேகம் தான். அது நடக்கணும். ரொம்ப பேர் அதுக்கு ஒத்துழைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதனால் நானாக சொந்தமாக செஞ்சேன்னு சொல்லிட்டு அந்த பெருமை எனக்கு சேர்றதோட இதுக்கு மூல காரணமாக இருந்து அந்த காசு உதவி செஞ்சதே அந்த ஆஞ்சநேயர் தான். எல்லாமே அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா என்னால் பேச தான் முடியும், காசு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது இந்த காலத்தில். ஸோ அதனால் அந்த பணத்தை அவர் உதவி கொடுத்தாரு. அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அவரும் என் மேலே நம்பிக்கை வச்சார். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல கோயிலாக அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் சரித்திரம் படைக்கணும். அதாவது இன்னொரு காலத்தில் அதாவது பிள்ளைங்கள் வரும்போது இது எப்படி உருவானுச்சுன்னு அந்த கதை வரும்போது அந்த கதைக்கு ஒரே காரணம் நம்பிக்கை. அவ்வளோதான். என்னோட நம்பிக்கை தான். உங்களுடைய கருப்பொருளே நம்பிக்கை வைத்து ஒரு விஷயத்தை செய்தால் சாமானியன் கூட சரித்திரம் படைக்க முடியும் என்பதுதான். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். நாங்கள் மீண்டும் இந்த கும்பாபிஷேகத்தை உலகத்திற்கு எடுத்து காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் உங்களை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. 2008 நான் என்னோட பல்கலைக்கழக வாழ்க்கை தொடங்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஆனால் அப்போ எனக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனும் கிடைக்கல. எங்கேயுமே இன்டேக் எனக்கு கிடைக்கல. இப்போ நான் என்ன பண்ணேன், ரொம்ப எனக்கு வருத்தம். நான் ஏன்னா எனக்கு ஆஞ்சநேயர் தான் விருப்பமான கடவுள். இங்கே அவர்கிட்ட நான் வேண்டிட்டு போனேன், எனக்கு எது சரின்னு உங்களுக்கு தெரியும், எது சரியோ செய்யுங்க அப்படின்னு. அப்போ இவர்கிட்ட வேண்டிட்டு போனதுக்கு அங்கிட்டு நான் ஆரம்பத்தில் என்ன அப்ளை பண்ணி போட்டனோ அதே காசு இன்றைக்கி யூஎம்ல கிடச்சிச்சு. ஸோ என்னோடய பல்கலைக்கழக வாழ்க்கை தொடக்கம் இங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு அங்கிட்டு 3வது வருஷம் எப்பயுமே நாங்கள் தீசிஸ்னு ஒன்று செய்வோம். ஸோ அந்த தீசிஸ்க்கு ஏதாச்சும் ஒரு டைட்டில் எடுத்து நம்ம ஏதாச்சும் எழுதணும். அதுக்கு 1 வருஷம் கொடுப்பாங்க, 2 செமஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் நான் வேறு ஒரு தலைப்பு எடுத்து தான் செஞ்சேன். அந்த தலைப்புக்கு ஒரு சரியான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்னாங்களே அதெல்லாம் எனக்கு கிடைக்காதனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ செகண்ட் செம் பூந்தோன்னே எல்லாருமே ஒரு பாதி நிலையில் இருக்கிறப்ப என்னோட அந்த தீசிஸ் ப்ராஜெக்ட் என்னால் முடிக்க முடியல. அப்புறம் நான் என்னன்னு தெரியல, எனக்கு திடீர்னு ஒரு எண்ணம், சரி நம்ம ஏன் ஆஞ்சநேயரை பற்றி செய்யக்கூடாது அப்படின்னு. அப்போ தோணிட்டு இருக்கிறப்ப என்னோட லேப்டாப்பில் நான் ஆஞ்சநேயர் படத்தை தான் வச்சுருப்பேன். அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு அவர் மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, நீ போங்க நீங்கள் போங்க அப்படின்னு. அப்போ ரொம்ப பயந்து தான் நான் இந்த ஆலயத்துக்கு வந்தேன். ஏன்னா எங்கே என்னோடய படிப்பை ஆரம்பிச்சிச்சோ நான் அங்கேயே முடிக்க வேண்டிய விதியா இல்லை கட்டாயமானு தெரியல. அப்போ எனக்கு இந்த கோயில் தலைவர் திரு சுரேஷ் அண்ணனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ அவர்கிட்ட நான் உதவி கேட்டேன். இந்த மாதிரி என்னோடய படிப்புக்காக வேண்டி நான் இந்த கோயிலை பற்றி எழுதலான்னு நினைக்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. அவர் எனக்கு முழுக்க இந்த கோயிலோட வரலாறு எப்படி தொடங்குனுச்சு, இப்போ எப்படி செயல்படுது, எல்லாத்தையும் பற்றின தகவல்கள் எல்லாமே எனக்கு கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னோட அந்த தீசிஸ் அந்த புக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய உதவி செஞ்சார். அதுக்காகட்டு அந்த புத்தகத்தை நான் பாஸ் பண்ணதுக்கு அங்கிட்டு தான் எனக்கு கிராஜுவேஷனே ஏன்னா அது கண்டிப்பான ஒரு ரிக்வயர்மெண்ட். அது கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம கிராஜுவேட் பண்ண முடியும். அந்த புத்தகத்தை நான் எழுதி முடித்து இப்போ நான் கிராட் பண்ணியும் முடிச்சிட்டேன். இப்போ நான் ஒரு வேலையில் இருக்கிறேன். வணக்கம். இன்றைக்கி ஆஞ்சநேயரோட பிறந்த நாள். எனக்கு என்ன கிடச்சதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 நாள் முன்னுக்கு என்னோடய பிலாங்கிங்ஸ் எல்லாம் காண போச்சு, திருடு போயிடுச்சு. லேப்டாப்ஸ், என்னோடய படிப்பு சம்மந்தப்பட்ட என்னோடய நோட்ஸ், அசைன்மெண்ட் எல்லாம் காண போச்சு. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அந்த நிலையில் ஆஞ்சநேயர் மூலிமா எனக்கு இந்த ஒரு உதவி கிடச்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த இடத்துக்கு இவரை வேண்டுனதுக்கப்புறம் எனக்கு ஒரு தொகை கிடச்சிருந்துருக்கு. எனக்கு இந்த அமௌண்ட் அண்ணன் கொடுத்தாரு. இது மூலியமாக என்னோடய படிப்புக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். என்ன யார்? சுரேஷ் அண்ணன் தான் கொடுத்தாரு. ஆமாம், இங்கே உள்ளவர். அவர் எனக்கு முன்ன பின்ன தெரியாது, கேள்விப்பட்டதும் இல்லை. எனக்கு சீனியர்ஸ் மூலியமாக தான் அவரை தெரியும். இந்த மாதிரி எனக்கு நடந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இவரை போய் பாரு, கண்டிப்பாக ஏதாவது செய்வார், பொருள் ஈஸியாகவோ ஏதாவது உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் தான் இவரை நாடி நாங்கள் வந்தோம். இப்போ எனக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஆஞ்சநேயரோட பிறந்தநாள் அன்றைக்கி எனக்கு கிடச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு நான் சொல்லுவேன். என்னோடய படிப்பு தொடங்குறதுக்கும் என்னோடய எக்ஸாமுக்கும் இது ரொம்ப ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வேலையில் நான் அவருக்கு மட்டும் இல்லை, ஆஞ்சநேயருக்கு
ரொம்ப நன்றி சொல்லணும். இந்தியாவிலே ஏராளமான ஆஞ்சநேயருக்கு ஆலயங்கள் இருந்தாலும் நமது மலேசிய திருநாட்டிலே கோலாலம்பூர் நகரிலே ஸ்ரீ வீரஹனுமானவர் பிரீக்ஃபீல்ட்ஸ் நகரத்திலே அமர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் மிகச்சிறப்பாக எல்லாவித நலங்களையும் அருளாசிகளையும் வழங்கி கொண்டு எல்லாவித மக்களுக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் நீங்கி செல்வங்களை வாரி வழங்கி கொண்டு வருகின்றார். அத்தகைய வீர ஆஞ்சநேய பெருமானை நம் மலேசிய திருநாட்டிலே அமைந்துள்ள மக்கள் அனைவரும் வந்திருந்து தரிசித்து அனைத்து சௌபாக்கியங்களும் பெறும்படி நமது ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆலயத்தின் காப்பாளர் திரு சுரேஷ் மணியம் அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு தோன்றுவது என்னவென்றால், இந்த ஆலயம் தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் ஏற்பட்ட நம்பிக்கையில் உருவாகும் ஆலயம். ஒரு கோவில் உருவாகுவதற்கு மனிதன் மட்டும் முயற்சி செய்தால் போதாது, இறைவனும் இறங்கி வந்து முயற்சி செய்ய வேண்டும். அப்படி தெய்வமும் மனிதனும் இணைந்து உருவாக்கி வரும் இந்த வீர ஹனுமான் ஆலயம் இந்த வருட இறுதிக்குள் கும்பாபிஷேகம் காண்பது உறுதி. நம்பிக்கை வைப்பவன் என்றும் தோற்பதில்லை. நம்பிக்கையுடன் நாம் எந்த காரியத்தை எடுத்தாலும் இறைவன் நம்முடன் துணை நிற்பார் என்பதே இந்த கோவிலின் வரலாறு. பொதுவாகவே எல்லா ஆலயங்களும் கட்டப்பட்டு அந்த கோவிலின் தலைவராக ஒரு தனி மனிதர் பொறுப்பேற்று கோவிலின் நிகழ்வுகளை நடத்துவார்கள். ஆனால் பிரிக்ஃபீல்டில் அமைந்துள்ள மகா வீர அனுமான் ஆலயத்தில் கோவிலின் காப்பாளராக இருக்கும் திரு சுரேஷ் மணியம் அவர்கள் இக்கோவிலுக்கு மகாவீர அனுமான் அவர்களையே தலைவராக்கி முதல் மரியாதை செலுத்தி வருகிறார். ஆம், இறைவனுக்கு முன்பு யாரும் தலைவன் இல்லை, இறைவனே தலைவன் என ராமபிரானுக்கு ஆஞ்சநேயர் பணிவிடை செய்ததை போல் இங்கு ஆஞ்சநேயருக்கு பணிவிடை செய்து மிகப்பெரிய ஆலயம் எழுப்பிக் கொண்டிருக்கும் திரு சுரேஷ் மணியம் அவரது குடும்பமும் நீடூழி வாழ வாழ்த்துகிறோம். இப்படிப்பட்ட மாபெரும் கோவிலின் ஆலய திருப்பணியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி